நம்ம அண்ணன் திருமாவளவன் பயங்கர குழப்பத்தில் யோசிச்சுக்கிட்டே நிற்காக. நேராக போய் என்னன்னு கேட்டோம். தம்பி, அதிமுகவை ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்தினா என்ன தப்பு அப்படின்னு எல் முருகன் கேட்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன தம்பி இது? அண்ணா, பெரியார், எம்ஜிஆர்னு வகுத்த கொள்கையோட இருந்த கட்சி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னா அடிவகுறு தன்னால பத்திக்கிட்டு எரியுது. எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற ஆழ்ந்த சிந்தனையில் நிற்கிறேன். யூ டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு அண்ணன் எங்களை விரட்டி விட்டார். அதிமுகவினர் பாஜக ஆர்எஸ்எஸின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கம் பலமுறை தடை செய்யப்பட்ட இயக்கம். சர்தார் பட்டேல் உள்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தடை செய்யப்பட்டது. அதற்கான காரணங்களும் அப்போதே சொல்லப்பட்டது. காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற இயக்கம் அதிமுகவை பெரியார் வெளிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர், வீர சாவர்கர் வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம். அப்படி வழி நடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது.